அர்ச்சித்தல் என்பது நமக்கு ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. புற நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதம் உடையவர்களுக்கும் தாமரை ஏற்றம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பங்களில் இப்போ பல சந்தர்ப்பம் பார்த்துருப்போம் சார். நமக்கு ராசிநாதன் முக்கியம், லக்னாதிபதி முக்கியம், தசாநாதன் முக்கியம். இது 3ம் சரியா இருக்கணும் சார். ராசிக்கு அதிபதி சந்திரன் சிம்மத்தில் இருக்கான், பரவாயில்ல, ஏன்னா 12ஆம் வீட்டு குடைவன் ராசி அதிபதி, ஓகே. அடுத்தது லக்னாதிபதி சந்திரன், சூரியன் எங்கே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது நம்முடைய தசாநாதன். இப்போ நமக்கு என்ன தசை நடக்கிறது, ஏன்னா சுக்கிர திசையில் பிறந்தவர்னா இப்போ சூரியன் போக சந்திரன் போக செவ்வாய் ராகு குரு. பேசிக்காக சந்திரன் செவ்வாய் ராகு குருவோட தான் 25 to 65 வரும். நம்ம எந்த தசையில் இருக்கோம், தசாநாதன் எங்கே இருக்கா, ஸ்ட்ராங்காக இருக்கானா, 1 4 7 10 5 9 இருக்கானா, வேற எங்கேயாவது இருக்கானா, பார்க்கப்படுகிறானா, குருவினால் பார்க்கப்படுகிறானா,